நமச்சிவாய. சிவலிங்க வழிபாட்டை பண்றனால நம்மளுக்கு என்ன பலன்? ஏதோ ஒரு உருவமா இருந்துச்சுன்னா அந்த உருவத்தை பார்க்கும்போது ஒரு மனுஷங்கிட்ட பேசுறோங்கிற ஒரு திருப்தியாச்சும் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனா எந்த உருவமும் இல்லாம ஒரு முழுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு சிவலிங்கத்தை வழிபடுறதுனால நம்மளுக்கு என்ன பலன் அப்படிங்கிறது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யறோம்னா அதுக்கு ஏதோ ஒரு பலன் நம்மளுக்கு இருக்கணும். அப்ப எல்லா கோயில்ல இருக்க சாமிகளை கும்பிட்டாலும் எல்லா கோயில்ல இருக்க பிரதானமாக நடுவுல இருக்கிறது சிவலிங்கமா தான் இருக்கு. அப்ப இந்த சிவலிங்கத்தை வழிபடுறதுனால நம்மளுக்கு என்ன பலன் அப்படிங்கிறதையும், அந்த பரிவார தெய்வங்களாக இருக்கக்கூடிய எல்லா தெய்வமே இந்த சிவலிங்கத்தை தான் வழிபடுது. நவகிரகங்கள் எடுத்துட்டீங்கன்னாலும் எல்லாருமே நவகிரக கோயில்ல எல்லா கோயில்லையுமே பிரதானமா இருக்கிறது சிவலிங்கமா தான் இருக்கு. அப்ப இத்தனைக்கும் மூலமாக விளங்கக்கூடிய அந்த சிவலிங்கத்தை ஏன் வழிபடுறோம்? அதனால நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கிது? அந்த சிவலிங்க வழிபாட்டை டெய்லி செய்வதனால நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கிது அப்படிங்கிற விஷயத்தை குறித்த ஒரு முழு வீடியோவை நம்மளோட யூடியூப் சேனல்ல போட்டிருக்கோம். நீங்க போய் அதை பார்த்து எதையுமே உணர்ந்து அறிந்து செய்வதில் நமக்கு முழு பலன் கிடைக்கும். யாரோ சொன்னதை அப்படியே செய்யாம ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோன்றதை உணர்ந்து செஞ்சோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா பலனும் கிடைக்கும். அதனால இருக்கிறதுலே மிக உயர்ந்த வழிபாடு அப்படின்னு சொல்றோம்னா சிவலிங்க வழிபாடு தான். அந்த சிவலிங்க வழிபாட்டை ஏன் செய்யணும், அதில் நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதனை உணர்ந்து வழிபடுவதற்கு அந்த வீடியோவை போய் பாருங்க. நமச்சிவாய வாழ்க.